மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக செயல்படும். 9ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். குறிப்பாக விக்னேஸ்வரரை வணங்கும் பொழுது அஷ்டமத்து சனியால் ஏற்பட்ட பல தடைகள் விலகுவதற்கு ஒரு ஆரம்ப தினமாக இது அமையும். ரொம்பவும் சிறப்பான ஒரு தினம், வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தெய்வ நம்பிக்கை என்பது உங்களுக்கு சிறந்த முறையில் கை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினமாக இருக்கும். நல்ல மங்கள காரியங்கள், திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய நல்ல தினம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய, அனுகூலங்களை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் சந்திராஷ்டமம் என்று சொன்னாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. சில தடைகள் எல்லாம் நீங்குவதற்கு விக்னேஸ்வரின் கருணையை வேண்டி செய்யக்கூடிய எந்த காரியமும் நல்ல பலனை தரும். தன வரவை தரக்கூடிய தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான பலன்கள், வெற்றிக்கு மேல் வெற்றியாக பெறக்கூடிய சிறப்பான தினம். ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று சோதனைகள், மனக்குழப்பங்கள் வருவதற்கான ஒரு காரணங்களை காண்பிக்கிறது. தெய்வ நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்க வேண்டாம். யாருக்கும் பண உதவி செய்கிறேன் என்று கொடுத்தால் அந்த பணம் திரும்பி வராமல் போகலாம். அடுத்து மிருகசீஷ நட்சத்திரம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கடுமையான உழைப்பு இருந்தாலும் சீரிய நல்ல பலன்களை தரக்கூடிய அற்புதமான தினம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் ரொம்ப சிறப்பான முறையில் செயலாற்றுவீங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா, அதாவது ஒரு அடி எடுத்து வைத்தால் அதிர்ஷ்டம் 9 அடி உங்களை நோக்கி வரும் என்பது போன்ற ஒரு சிறப்பான தினம். நல்ல தன வரவு வரும். குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் நீங்கும். நன்மைகளை அள்ளி தரக்கூடிய நல்ல தினம். இதில் தெய்வ நம்பிக்கையோடு செயல்படும் போது பரிபூர்ண வெற்றி, நீடித்த நன்மைகள் தரக்கூடிய நல்ல தினம். ஷேர் மார்க்கெட் இது மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தா மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் வெற்றி வாய்ப்புகள் நிறைத்து தரக்கூடிய நல்ல தினம். முன்னேற்றத்திற்கு வழிகாமிக்கக்கூடிய நல்ல தினம். மனதுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் நிச்சயமாக ஏற்படும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் போட்டி பந்தயங்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதிலெல்லாம் சிறந்து விளங்கி முதன்மையானவர் என்ற பெயரை தட்டி செல்லக்கூடிய அளவில் உங்களுடைய அந்த நடைமுறைகளாகட்டும் இல்லை சூழல்கள் ஆகட்டும் ரொம்பவும் சிறப்பாக அமையும். வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய நல்ல ஒரு தினமாக அமையும். பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சில பின்னடைவுகள் இருக்கலாம். ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். ஆயில்ய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் தன வரவு உண்டு. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. சிறப்பான தினமாகத்தான் இது அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனதில் புதிய எண்ணங்கள் உதயமாகும். தைரியம், தன்னம்பிக்கையும்
அதிகரித்து காணப்படும். நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய இனிய சூழல் நிலவுவதால் மிக சிறப்பான முன்னேற்றங்களை நீங்கள் அடைவீர்கள் என்பதில் எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் இல்லை. நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக செயல்படுங்கள். விக்னேஸ்வர பூஜை என்பது நன்மைகளை தரும். பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பெரிய அளவுக்கு நன்மைகளும் நீண்ட நாட்களாக தடைபட்டு கொண்டிருந்த திருமணங்களும் காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகளும் தனவரவையும் தரக்கூடிய அதிர்ஷ்டகரமான தினம்னு சொல்லணும். உத்திர நட்சத்திரக்காலுக்கும் அதே போல நன்மைகளை எல்லாம் நிறைத்து தரக்கூடிய சிறப்பான தினமாக இது அமையிறது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கோ இல்லை இருக்கும் வாகனங்களை விற்று புது வாகனங்கள் மாறுவதற்கோ சில முக்கியமான செலவுகள், ஆடை ஆபரணங்கள் வாங்குவது போன்ற சில முக்கியமான செலவுகள் செய்வதற்கும் மனதுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் அளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகத்தான் அமையுது. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறிது மனக்குழப்பங்கள் ஏற்படும். மனசில் சற்று தெளிவோடு சிந்தனையோடு செயல்படும் போது நல்ல தினமாகத்தான் இது அமையும். அடுத்து சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல செய்திகள் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும்னு சொல்லலாம். சிறு பிரயாணங்களை ஒருவேளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியும் வரலாம். எது எப்படி இருந்தாலும் மனதுக்கு நிறைவே தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளும் சந்தோஷங்களும் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சிறப்பான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய நல்ல தினம். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் விளங்கும். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்டு இருந்த தன வரவு, அப்புறம் குடும்பத்தில் சில சச்சரவுகள் இருக்கலாம், அதெல்லாம் தீர்ந்துவிடும். மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய உற்சாகத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்ட தினமாகத்தான் இது அமையிறது. தெய்வ வழிபாடு உங்களுக்கு பரிபூர்ணமான நன்மைகளை செய்யும். இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காலுக்கு நல்ல முன்னேற்றமான நல்ல பலன்களே கிடைக்கும். அனுஷ நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சற்று தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். பொறுமையும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சிறப்பான தினம். எதிர்பார்த்ததை விட நல்ல லாபங்களை தரக்கூடிய வகையில் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும், ஈடுபடக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தா சில தடைகள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். ஒரு தெய்வ வழிபாடோடு விக்னேஸ்வரரை வழிபட்டு நீங்கள் செயலாற்றும் பொழுது ஓரளவு சில முன்னேற்றங்களை தரக்கூடிய வழிமுறைகள் தென்படுகின்றன. அதனால் தெய்வ பலம் என்பது ரொம்ப அவசியம். தடைகள் நீங்கும், புதிய கதவுகள் திறக்கும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நன்மைகள் ஏற்பட தொடங்கும். இதில் இருக்கிற மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும்
ஒரு சில பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்த வண்ணம் இருக்கும். கவனமாக செயலாற்றுங்கள். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு அனுகூலமான சூழல்கள் நிலவும். தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றி வாய்ப்புகள் பெருகும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினம். உங்களுடைய சிறப்புகள் வெளிப்படக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடிய தினம்தான். இருந்தாலும் சற்று அலைச்சல்கள் இருக்கும். சில நேரங்களில் மற்றவர்களுக்கு உதவுகிறேன் என்று நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சரியான உதவியாக இல்லாமல் சில நேரங்களில் வீணடிக்கப்படக்கூடிய அளவில் கூட நடக்கும். வெட்டி செலவுகளாக கூட போய்விடும். கவனமாக இருங்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனதில் தொய்வு ஏற்படும். தெய்வ வழிபாடு, தெய்வ கடாட்சம் என்பது ரொம்ப முக்கியம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். தைரியமாக செயல்பட்டு அதை சமாளிக்கக்கூடிய வகையில் உங்கள் செயல்பாடுகள் அமைவது அவசியம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளிலும் உங்களுடைய சிறப்பான ஒரு தன்மை வெளிப்படும், திறமை வெளிப்படும்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக செல்லக்கூடிய ஒரு தினம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றத்தையும் வெற்றியும் தேடித்தரக்கூடிய தினம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை நிச்சயமாக பெறுவீர்கள். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரொம்பவும் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினமாக இது அமையிறது. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்பது போல சில நிகழ்வுகள் இருக்கும். நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே ஆன்டிசிபேஷன் சொல்லுவாங்க, அது மாதிரி அதை எதிர்பார்த்து செஞ்சிட்ருப்போம். ஆனால் அது எதிர்பார்ப்புக்கு மாறாக நிகழ்வுகள் நடக்கும் பொழுது பெரிய ஒரு ஏமாற்றமும் தொல்லையும் ஏற்படும். அதனால் எதையுமே எதிர்பார்க்காம உங்களுடைய தொழிலில் நீங்கள் கவனமாக இருக்கும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். இல்லாமல் நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பி செயல்படும் பொழுது, இல்லை உங்கள் மனசில் தோன்றக்கூடிய எண்ணங்களில் செயல்படும் பொழுது சில பிரச்சனைகள் உருவாகுவதற்கான ஒரு சூழல் என்பது ரொம்ப அதிகமாக இருக்குது. அது உங்களுக்கு தொல்லையும் தரும். கவனமாக செயல்படுங்க.